ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNAU கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நாட் அலர்ட்னு வந்துருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்படி இல்லைனாலும் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கான தேவைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஸ்லைடிங் ப்ராசஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. சார், நான் ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? இது வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அதாவது நல்லா நீங்கள் கவனிக்கணும். ப்ரைவேட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் மாறணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 நாள் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். உங்களுக்கு திரும்ப அலாட்மெண்ட் வரும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் அலகேஷன் வரும். அதில் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து மாறி வர்றதுக்கும் என்னென்னா வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் ஸ்லைடிங் ப்ராசஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி ஸ்லைடிங் ப்ராசஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடிங் நீங்கள் அப்ளை பண்ணோன்னே என்ன ஆகுனா, அதாவது மாறும். உடனே காலேஜ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா மாறும். ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணும்போது தயவுசெய்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து ஒரே டைமில் நின்றாது. செகண்ட் ஸ்லைடிங், தேர்ட் ஸ்லைடிங் நீங்கள் அப்ளை பண்ணாட்டியும் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லைடிங், தேர்ட் ஸ்லைடிங்லாம் அது விஷயமாக ஆட்டோமேட்டிக்காக காலேஜ் மாறிட்டே இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதே நீங்கள் ஓகே பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்லைடிங் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்த ஸ்லைடிங் போயிட்டே இருக்கும். அதனால் தயவுசெய்து ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் இப்போ உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிக்கோ அதை மேக்ஸிமம் ஓகே பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.